வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன கேரியான் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. தமிழ் டப்லையும் இருக்குது. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, தன்னோட கேரியரில் எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாமல் ஏர்போர்ட்டில் நம்ம உடைமைகளை செக் பண்ணுற டிஎஸ்ஏ ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அதே ஏர்போர்ட்டில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குறாங்க. எப்பயும் போல் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் வில்லன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வெளியிலேருந்து செக்கிங்கில் இருந்து தப்பிச்சு செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி உள்ளே ஒருத்தன் வருவான். ஸோ அவன் பேக்கை நீ செக் பண்ணாமல் உள்ளே விடணும்னு சொல்லி அந்த வில்லன் சொல்கிறான். ஏன்னா ஒரு ஆபத்தான ஒரு பொருளை ஹீரோவை வச்சு மிரட்டி விமானத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் அந்த வில்லனோட குரூப்போட வேலையே. அப்படி செய்யாமல் போலீஸ்கிட்ட போனால் அங்கேயே வேலை பார்க்குற நம்ம ஹீரோயினை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதுக்கப்புறம் ஹீரோ வில்லனிடம் இருந்து எப்படி தப்பிச்சான், ஹீரோயினை காப்பாற்ற முடிஞ்சதா, அப்படி அந்த பேக்கில் என்ன தான் இருந்துச்சு அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையே. படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு நல்ல என்கேஜிங்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. இந்த படத்தில் வில்லன் சொல்கிறதெல்லாம் ஹீரோ செய்யக்கூடாதுன்னு அவங்கிட்ட மாட்டி முழிக்கிற சீன்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குங்க. இந்த படத்தில் வில்லனாக ஓசார்க் புகழ் ஜேசன் பேட்மேன் நல்லாவே நடிச்சிருக்காரு. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு சீனுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற காருக்குள்ளே நடக்க ஒரு சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் தாங்க. இவர் இதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட சம்பவங்களை சொன்னாலே போதும், நீங்கள் உடனே போய் பார்த்துருவீங்க. ஆமாங்க, த ஆர்ஃபன், த ஹவுஸ் ஆஃப் வேக்ஸ், த ஷாலோஸ், இதெல்லாம் இவர் எடுத்த படங்கள் தான். நான் பார்த்த ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தாங்க இது. அதே மாதிரி இந்த படத்தில் 18+ காட்சிகள் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.